கரூர்ல இந்த கடந்த ஜூலை மாசம் 10ஆம் தேதி நடந்த ரோட் ஷோல நீங்க உங்களோட பார்வை எங்க மேல படாதான்னு சொல்லிட்டு நான் சார்ட் பிடிச்சிட்டு நடு ரோட்ல நான் நின்னேன். அன்னைக்கு நான் அந்த சார்ட் பிடிச்சிட்டு நிக்கும் போது நீங்க ஒரு பார்வை பாத்தீங்க, அந்த சார்ட்டை உத்து பாத்தீங்க. ஆனா ஏதோ ஒரு வித்தியாசமா தெரியுது, யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்களே, அவங்க என்ன கோரிக்கை வச்சுட்டு இருப்பாங்க, நீங்க யார்ட்டையாச்சும் கேட்பீங்கன்னு நான் நினைச்சேன். அப்போ வந்து டீச்சர் வேலைக்கு படித்தா நடுத்தூரில் நின்று போராட்டம் பண்ணணும், நடுத்தூரில் நின்று பிச்சை எடுக்கணும். அப்போ எதுக்காக நெட்டு வைக்கிறீங்க, எதுக்காக எஜிடி வைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 2013 2024 வரைக்கும் தேர்வு மட்டுமே எழுதிட்டு இருந்த கூட்டம்னா அது நாங்கள் மட்டும்தான். இது வந்து இதை விட ஒரு பெரிய சமூக அநீதிங்கிறது வந்து எங்கேயுமே நடக்காது. நம்ம பிள்ளைக்கு வந்து கல்வியை கொடுத்தா அரசாங்கம் அந்த பிள்ளைய பார்த்துக்கோ, வேலை கொடுக்கும் அப்படின்னு நம்பி என்னை வந்து படிக்க வச்சாங்க களவெட்டி. அப்போ எனக்கு வேலை கொடுக்காதனால என் பாவத்தையும் இந்த அரசாங்கம் வாங்கிடுச்சு, எங்கள் அம்மா பாவத்தையும் இந்த அரசாங்கம் வாங்கிடுச்சு. சிறப்பு விழா கண்டது அன்றைய தமிழகம். இன்றைய தமிழகம் வந்து மூடு விழாவை கொண்டாடிட்டு தனியார் பள்ளிகளை ஊக்குவிச்சுன்னு இருக்குது. தனியார் பள்ளிக்கூடத்தில் யார் படிக்கிறது? நாங்க ஒவ்வொரு தேர்வு எழுதிட்டு வரும்போது எங்க அம்மா கேட்பாங்க, இந்த தடவை உனக்கு வேலை கிடைச்சிருமான்னு கேட்பாங்க. அப்ப எங்களோட காலம் முழுக்க நாங்க தேர்வு மட்டும்தான் எழுதணுமா? ரொம்ப நம்ம லைம் ஆம்பிஷனாக வந்து நாங்கள் எடுத்து வந்து படித்தோம். இதை வந்து இனிமேல் எடுக்கவே கூடாதுன்ற அளவு எல்லாருக்கும் வெறுத்து போச்சு. சர்டிஃபிகேட், அதாவது நீங்க என்னென்ன எக்ஸாம் வைக்கிறீங்களோ எல்லா எக்ஸாம்லயும் நாங்க பாஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும்னு இந்த டெட் வச்சாங்களா இல்ல வேலை கொடுக்க கூடாதுங்கிற முடிவுல வந்து இந்த டெட் வச்சாங்களா அப்படிங்கிற இது வந்து எங்களுக்கு இது வரைக்குமே தெரியல. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் டீச்சர்ஸ்களும் சேர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா 2013 டெட் எக்ஸாம் எழுதின ஆசிரியர்களுக்கு இது வரைக்குமே வேலை கிடைக்கல. 2013 to 2020 கிட்டத்தட்ட 13 வருஷமா 20,000 ஆசிரியர்களுக்கு மேல வேலை கிடைக்கலன்ற ஒரு அவல நிலைக்கு இவங்களாம் தள்ளப்பட்டிருக்காங்க. இதை எடுத்து தான் இன்னைக்கு இவங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களோட கோரிக்கை என்னன்றதை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாங்கள் எஸ்டிடி தேர்வு வந்து 2024 நாங்கள் முடித்தோம். இப்போ இவ்வளோ நாள் நாங்கள் வேலை இல்லாமல் தான் இருக்கோம். ஒவ்வொரு எக்ஸாமும் எழுதி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வேலை வந்துரும்னு சொல்லி நாங்கள் காத்துட்ருக்கோம். இந்த காத்திருப்பு எவ்வளோ நாள்னா எங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா 40 வயசை கடந்துருச்சு. எல்லாரோட ஏஜும் பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. எங்களோட பிள்ளைங்க காலேஜுக்கு வேலைக்கே போகிற அளவுக்கு ஆகிட்டாங்க. எங்களை கேலியும் கிண்டலுமா பார்க்குற மாதிரி தான் இந்த சமூகமே இருக்குது. தொடக்க கல்வின்றது தான் நம்ம சமுதாயத்தோடைய ஒரு ஆணிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் உயர்கல்வியில் நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ல இருந்தாலுமே கூட தொடக்க கல்வின்றது ரொம்ப எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த குழந்தைங்க நல்லா வந்தால் தான் அடுத்த தலைமுறை வந்து உயர்கல்விக்கு போகும்போதும் அவங்க நல்ல ஒரு நிலையை எட்டுவாங்க. ஆனால் தொடக்க கல்வியை இப்படி முடக்கி போட்டு ஒரு ஆசிரியரை கூட வந்து நியமிக்காமல் அந்த டீச்சர்ஸோடைய கவலைகளையும் அவங்களுடைய ஆதங்கங்களையும் 14 வருஷம்னா சும்மா சொல்லிடல. நம்ம 14 வருஷன்றது அது எவ்வளோ பெரியான வழின்னுன்றது தமிழக அரசுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அதுலேயும் 2013 2017 2019 2022 இந்த 4 முறையும் எழுதி பாஸ் பண்ணி எப்போ நம்மளுக்கு பணி கிடைக்கும் நம்ம நின்றுருக்கோம். நாங்கள் காத்துட்டு இருக்கும் பொழுது நியமன தேர்வு ஒன்று வந்து அறிவிச்சாங்க. அந்த நியமன தேர்வை வந்து அதையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணி அதையும் எழுதி எங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு இருந்தோம். அந்த டைமில் லாஸ்ட்டு இருந்த டிஎம்கே அரசு ரொம்ப சொற்பமாக 10% கூட இல்லைங்க, 2768 போஸ்டிங் மட்டும்தான் போட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 வருஷம் தொடக்கப்பள்ளி அதாவது 1 to 5th எந்த ஒரு பணி நியமனம் நடக்கலை. அப்படி இருக்கும் பொழுது வருஷத்துக்கு ஒரு 1000 போடுங்க. அப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு 13 வருஷத்துக்கு குறைஞ்சது 12,000 போஸ்டிங்காவது இருக்குது. இப்போ இன்றைய கணக்கெடுப்பு படி 20,000க்கு மேலேயே இருக்கு. நாங்க சொல்றது சொற்பமா தான் சொல்றோம். அப்படி பாத்தீங்கன்னா மொத்தம் 5 தேர்வுகளை தேர்ச்சி பெற்றிருக்கோம். இதுக்கு மேலே எங்களுக்கு ஒரு மறு தேர்வுங்கிறது வேண்டாம். ஏன்னா நாங்க தேர்வு எழுதி ரொம்ப என்ன சொல்றது எங்களை தகுதி அதிகமாவே நிரூபிச்சிட்டோம். இதுக்கு மேல அதை எங்களை பரிசோதனை எலிகளா மட்டும் பயன்படுத்திடாதீங்க. அதாவது எங்களோட ஊதியத்துல எங்களோட வருமானத்துல நாங்க சாப்பிடணும். எங்க அம்மாவோ எங்க அண்ணன் தம்பிகளோ அவங்களோட வருமானத்துல நாங்க சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இந்த சமுதாயத்துல நாங்க சுயமரியாதையோட வாழணும்னு நினைக்கிறோம். லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணப்ப என்னுடைய ஃப்ரெண்டோட குழந்தை வந்திருந்தாங்க. அவங்க 8th படிக்கிறாங்க. அவங்க எங்கள் கூட ஒரு போராட்டத்துலையும் எங்கள் குழந்தைங்களும் சேர்த்து தான் கலந்துக்கும் போது நீங்கள் படித்தாலும் உங்களுக்கு இதே நிலமைனா நான் ஏன் படிக்கணும்னு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க. நான் என்ன பதில் சொல்லட்டும்? படித்தா நாளைக்கு வந்து நாங்களும் இதே மாதிரி வேலை வாய்ப்பு இல்லைன்னு ரோட்டில் தானே உட்காரணும். அதுக்கு நாங்கள் வேறு ஏதாவது பண்ணிட்டு போயிடணும். எதுக்கு எங்களுடைய 12 வருஷத்தை மறுபடியும் நாங்கள் ஸ்கூல் எஜுகேஷனில் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டிகிரி எல்லாத்துக்கும் நாங்கள் ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அந்த குழந்தை கேட்குறாங்க.
ஸோ என்னன்னா இப்போ டீச்சர்ஸாக படிக்கிறவங்களுக்கு எங்களுக்கே ஒரு ஃப்யூச்சர் இல்லாதப்ப நாங்கள் எப்படி அடுத்து ஒரு ஜென்ரேஷனுக்கு அவங்களுக்கான ஃப்யூச்சரை நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும். ஆக்சுவலாக இந்த இஷ்யூ வந்து ரொம்ப சாதாரணமாக தீர்க்கக்கூடிய விஷயம்தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ரொம்ப சாதாரணமாக இதுக்கு முன்னாடி இருந்த கலைஞர் ஐயா பீரியட்லேயா இருக்கட்டும், அம்மா பீரியட்லேயா இருக்கட்டும், ரொம்ப சாதாரணமாக டீச்சர்ஸை வந்து சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து அந்த வாய்ப்பு வந்து கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 2013 2024 வரைக்கும் தேர்வு மட்டுமே எழுதிட்டு இருந்த கூட்டம்னா அது நாங்கள் மட்டும்தான். இது வந்து இதை விட ஒரு பெரிய சமூக அநீதிங்கிறது வந்து எங்கேயுமே நடக்காது. ஏன்னா 13 வருஷமாக நாங்கள் தேர்வு மட்டுமே எழுதிட்டு இருந்தா எங்கள் குடும்பங்களை யார் பார்க்கறது? அடுத்து எங்களோட எதிர்காலமும் இல்லை, எங்கள் குழந்தைங்களோட எதிர்காலமும் இல்லை. எங்களை பார்த்து மற்ற அதுக்கு அடுத்து இருக்கிற ஜென்ரேஷனும் வந்து படிக்கிறதுக்கு பயப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து இப்போ கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. 2022 வந்து டெட்டு நடந்தது, அதுக்கான ரிசல்ட்டு 2023 விட்டாங்க. அதில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். 2013 பாஸ் பண்ணவங்களோட நிலமெல்லாம் ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு 40 வயசில் அவங்க பாஸ் பண்ணாங்க 2013. இப்போ 53 வயசு ஆகிருக்கும். இன்னும் 5 வருஷம் தான் வேலை இருக்கும். 58 வயசோட பிடிச்சிருது. பாஸ் பண்ணதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? அவங்க இதுக்காகவே வாழ்க்கையை செலவு பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓராசிரியர் ஈராசிரியர் என்ற வழக்கம் போயிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் 5க்குமே வந்து 5 ஆசிரியர்களை வந்து போடணும். அப்படி போட்டால் தான் பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த ஸ்கூலில் வந்து சேர்த்துவாங்க, இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கு மேலே வந்து பிள்ளைங்களோட ஸ்ட்ரென்த் ஆட் ஆகும். பிள்ளைங்களோட ஸ்ட்ரென்த் ஆட் ஆனால் டீச்சர்ஸும் வந்து எடுக்கிறதுக்கு கிளாஸ் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று தற்காலிக ஆசிரியரை சுத்தமாக நீக்கணும். நாங்கள் வந்து கிளியர் ஆனவங்களே 19,200 சில்லற மெம்பர்ஸ் இருக்கோம். நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கும்போது ஏன் அவங்க வந்து தற்காலிக ஆசிரியர் வச்சு கிளாஸ் நடத்திட்டு இருக்கணும்? நாங்கள் நியமன தேர்வு எழுதியிருக்கோம்ல. ஃபஸ்ட்டு வந்து டெட் எழுதி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜாப் போயிட்டாங்க. இப்போது நியமன தேர்வு எழுதணும்னு சொன்னாங்க. நாங்கள் நியமன தேர்வும் எழுதி கிளியர் பண்ணிட்டோம். ஸோ டெட்டும் எழுதி நியமன தேர்வும் எழுதி எங்களுக்கு போஸ்டிங் இல்லைன்னா நாங்கள் எதுக்கு இந்த வாய்ப்பு இந்த சூஸ் பண்ணோம்? நாங்கள் இந்த ஜாபை நாங்கள் வந்து ரொம்ப பிரியப்பட்டு சின்ன வயசுலேருந்து ரொம்ப நம்ம லைம் ஆம்பிஷனாக வந்து நாங்கள் எடுத்து வந்து படித்தோம். இதை வந்து இனிமேல் எடுக்கவே கூடாதுன்ற அளவு எல்லாருக்கும் வெறுத்து போச்சு. எங்கள் எல்லாருக்குமே ஏஜ் வந்து 40 கடந்துருச்சு. எல்லாருக்குமே வேலை கொடுத்தாலும் நாங்கள் இன்னும் ஒரு 10-15 இவ்வளவுதான். நாங்கள் குறுகிய காலம் தான் நாங்கள் இந்த ஜாப்ல இருக்க போகிறோம். நாங்கள் உடல் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கே ஒவ்வொரு ஏஜும் போகும்போது உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது. எங்களுக்கும் அப்படிதான். எங்களுக்கு அதிகமான பிரச்சனையே இருக்கு. நாங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும்போதே கொஞ்சம் சிறப்பான சேவையை நாங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். இத்தனை சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் என்னென்ன எக்ஸாம் வைக்கிறீங்களோ எல்லா எக்ஸாம்லேயும் நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணுன்னு கடந்த ஆட்சியாளர்கள் வந்து எங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு இந்த டெட் வச்சாங்களா, இல்லை வேலை கொடுக்க கூடாதுங்கிற முடிவில் வந்து இந்த டெட் வச்சாங்களா அப்படிங்கிற இது வந்து எங்களுக்கு இது வரைக்குமே தெரியல. 13 வருஷமா 2000 போஸ்டிங் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 2000 போஸ்டிங் மட்டும் போட்டு இந்த எலெக்ஷனுக்காக ஒரு கணக்கு காமிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த 13 வருஷமா எங்களை படிக்க வச்ச எங்கள் அம்மா களவட்டி என்னை படிக்க வச்சாங்க. எனக்கு வந்து 3 வயசாக இருக்கும்போதே எங்கள் அப்பா வந்து இறந்து போயிட்டாரு. எங்களுக்கு வயல் கிடையாது, ஒரே ஒரு குடிசை வீடு. அதை வச்சு தான் எங்கள் அம்மா வந்து களை வெட்டி நம்ம பிள்ளை முடியாத பிள்ளையா இருக்கே, எப்படியாவது வந்து நம்ம பிள்ளைக்கு சொத்து சுகம் சேர்த்து வைக்க வேணாம், நம்ம பிள்ளைக்கு வந்து கல்வியை கொடுத்தா அரசாங்கம் அந்த பிள்ளைய பார்த்துக்கோ, வேலை கொடுக்கும் அப்படின்னு நம்பி என்னை வந்து படிக்க வச்சாங்க களை வெட்டி. அப்போ எனக்கு வேலை கொடுக்காதனால என் பாவத்தையும் இந்த அரசாங்கம் வாங்கிடுச்சு, எங்கள் அம்மா பாவத்தையும் இந்த அரசாங்கம் வாங்கிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 வரைக்கும் வெறும் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் மட்டும் வச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் நாங்கள் 4 முறை எழுதியிருக்கிறோம். ஒரு எக்ஸாம் வச்சாங்கன்னா அந்த எக்ஸாமில் குவாலிஃபைடாக இருக்கிற ஒரு டீச்சர் கூடவா அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஆனால் இவங்க 13 வருஷமாக ஒரு டீச்சர் கூட அப்பாயிண்ட் பண்ணல. ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில், அதுவும் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்க படிக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டீச்சர் கூட அப்பாயிண்ட் பண்ணலன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட நிலைமையை நம்மளால் இமேஜின் பண்ண முடியுமா? அவ்வளோ மோசமாக இருக்குது. குழந்தைங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்க ரோட்டில் இறங்கி போராடி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தைங்க, பேரண்ட்ஸு, டீச்சர்ஸ் எல்லாரும் போராடுறாங்க. ஆல்ரெடி வேலையில் இருக்கிற டீச்சர்ஸ் எங்களால் வேலை செய்ய முடியல, பணி சுமை தாங்க முடியலன்னு பிஆர்எஸ் கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணல. இந்த நியமன தேர்வில் வந்து 21,000 ஆசிரியர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதில் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 180-185 பேர் தான் இருப்போம். நாங்கள் எங்களுக்கு அது ரொம்ப பார்த்தீங்கன்னா 1% குறைவாக தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களோட எதிர்காலம்ங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. கடந்த ஆட்சியில் வந்து கருணாநிதி ஐயா ஆட்சியில் வந்து ஒரு சிறப்பு ஜீவோ போட்டு மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இடைநிலை ஆசிரியர்களுக்காக பணி வழங்கியிருக்காரு. அதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் எங்களோட
ஆசிரியர்களுக்கு, அதாவது மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு நீங்கள் பணி வழங்கணும்னு கேட்குறோம். ஏன்னா எங்களால் முடியலைங்க சார். நாங்கள் ஒவ்வொரு தேர்வும் எழுதிட்டு வரும்போது எங்கள் அம்மா கேட்பாங்க, இந்த தடவை உனக்கு வேலை கிடைச்சிருமான்னு கேட்பாங்க. எனக்கு அந்த இடத்துக்கு பதில் சொல்லவே தெரியாது. ஏன்னா எனக்கு அப்பா கிடையாது. என் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா, எல்லாமே தாண்டி தான் நான் இந்த தேர்வுலாம் தேர்ச்சி பெற்றிருக்கேன். என் குழந்தை 6 மாத குழந்தையா இருக்கும்போது இந்த தேர்வை நான் எழுத தொடங்கினேன். இன்னைக்கு என் பொண்ணு 10வது படிக்கிறாங்க. இப்போ அவள் பப்ளிக் எழுத போகிறா. இன்னொரு எக்ஸாம் யாராச்சும் வச்சுட்டிங்கன்னா அதையும் நாங்கள் எழுத போகிறோம். அப்போ எங்களோட காலம் முழுக்க நாங்கள் தேர்வு மட்டும்தான் எழுதணுமா? பெருந்தலைவர் காமராஜருடைய பர்த்டே 15ஆம் தேதி போச்சு. அவர் 2000க்கும் மேற்பட்ட தொடக்க கல்விகளை ஆரம்பித்து கல்வியில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தினார். ஆனால் இப்போ இந்த 2024 தமிழகம் எதை சந்திச்சு கொண்டிருக்குதுன்னா, இதுதான் நம்மளுடைய கல்வி வளர்ச்சி. நீங்கள் பார்க்கலாம் என்னத்தை சந்திச்சு கொண்டிருக்குதுன்னா, திறப்பு விழா கண்டது அன்றைய தமிழகம். இன்றைய தமிழகம் மூடு விழாவை கொண்டாடிட்டு தனியார் பள்ளிகளை ஊக்குவிச்சுன்னு இருக்குது. தனியார் பள்ளிக்கூடத்தில் யார் படிக்கிறது? கூலி வேலை செய்கிறவங்க அங்கே படிக்க வைக்க முடியுமா? ஆனால் அவங்களும் படிக்க வைக்கிறாங்க. கடனை உடனப்பட்டு வட்டிக்கு வாங்கி படிக்க வைக்கிறாங்க. காரணம் என்ன? அரசு பள்ளியோட தரம் அவ்வளோ குறைவாயிடுச்சு. டீச்சர்ஸ்க்கான குவாலிஃபிகேஷனே இல்லாதவங்களும் அதில் வேலை செய்கிறாங்க. ஒரு பிஎட் இல்லை, டிடிஎட் இல்லை, 12th படித்தவங்க ஒரு ஸ்கூலில் டெம்பரவரியாக எங்களோட பிளேஸில் நாங்கள் டிடிஎட் முடிச்சிருக்கோம். டிடிஎட் மட்டும் கிடையாது, அதை முடிச்சுட்டு எங்களதில் பிஹெச்டி வரைக்கும் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு நாங்கள் என்ன குவாலிஃபைடு இல்லையா? நாங்கள் குவாலிஃபைடு இல்லை, பட் 12வது படித்தவங்களோ இல்லை வெறும் டிகிரி படித்தவங்களோ குவாலிஃபைடா? இப்போ ஒரு டீச்சர் பிஎட்டாக இருக்கட்டும், டிடிஎட்டாக இருக்கட்டும், அவங்க படிக்கிறாங்கன்னா அவங்க அந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கான சைக்காலஜி முதல் கொண்டு நாங்கள் சேர்த்து படிக்கிறோம். எங்களால் நல்ல சிறப்பாக அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்க முடியுமா, இல்லை அவங்களால கொடுக்க முடியுமா? எந்த விதத்தில் நாங்கள் குறைஞ்சிட்டோம் அப்படிங்கிற கொஷின் இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல. அன்பில் மகேஷ் சாரை போன டைமு இருக்கிற அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை, இவரும் திருச்சி தொகுதி தான் இந்த சிவாங்கிற சாரும் எத்தனையோ டைம் போய் பார்த்துருக்குறாரு. கொஞ்சம் கூட அவருக்கு ஒரு கருணைங்கிறதே கிடையாதா? சொல்லுங்க. ஆசிரியர் பணிங்கிறது இருக்கட்டுங்க, இவரோட ஒரு வாழ்வாதாரத்துக்கு இவருக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் வயசானவங்க. இவருக்கே இப்போ 48 வயசு ஆகுது. அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? அவங்க அம்மா இந்த வயசுலையும் போயிட்டு ஒரு அடுத்தவங்க வீட்டில் ஒரு 10 பாத்திரம் தேய்ச்சி இவங்களை இப்போ சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவருடைய வாழ்க்கையை சூனியமாக்குனது யாரு? இவருக்கு ஒரு 15,000 ஒரு 20,000 ரூபாயில இப்போதைக்கு நீங்கள் ஏதோ உங்களுடைய ஒரு அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணிக்கோங்கன்னு ஒரு கருணை அடிப்படையில் ஒரு இதை கொடுத்துருக்கலாம்ல. இவருக்கு ஆசிரியர் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கருணை அடிப்படையில் அவருக்கு ஒரு 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 வேலை கொடுத்துருக்கலாம்ல. எங்களோட சக ஆசிரியர்களாக அவரோட இதை சொல்ல முடியாதுங்க. சாப்பாட்டுக்கூட பிச்சை எடுக்கிற நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம். அப்போ டீச்சர் வேலைக்கு படித்தா நடுத்தூரில் நின்று போராட்டம் பண்ணணும், நடுத்தூரில் நின்று பிச்சை எடுக்கணும். அப்போ எதுக்காக நெட்டு வைக்கிறீங்க? எதுக்காக எஜிடி வைக்கிறீங்க? ஆட்சியாளர் தான் மாறுறீங்க. எங்களுடைய வேதனை தீர்க்கிறது யாரு? இந்த தாவேக்கு அரசு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் அமைச்சர் பார்த்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அவங்ககிட்ட நாங்கள் வச்சிருக்க கோரிக்கை என்னென்னா, மாண்புமிகு தமிழக முதல்வரை நாங்கள் பார்க்கணும், அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. எங்களுடைய கோரிக்கை நாங்கள் எடுத்து சொல்கிறோம், அவர் கண்டிப்பாக பரிசீலனை பண்ணுவார், நீங்கள் உதவி பண்ணுங்க சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக நாங்கள் கேட்டுட்ருக்கோம். இப்போ வரைக்கும் நாங்கள் தமிழக முதல்வரை பார்க்கவே இல்லை. எங்களுக்கு வேலை மட்டும் இல்லைங்க, இதில் பார்த்தோம்னா ஏழை எளிய குழந்தைகள் அவங்க ஒரு கல்வித்தரம், கரெக்டான கல்வித்தரம் இல்லாமல் இருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா? டெம்பரரி டீச்சர்ஸ் தான். அது அந்த இடத்துல நீங்கள் பெர்மனன்ட் டீச்சர்ஸை போடுங்க, நிரந்தர ஆசிரியர்களை போடுங்க. எங்களை மாதிரி படித்து முடித்து எக்ஸாம் எழுதி எப்படா வேலை கிடைக்கும், நாங்கள் எப்போ தான் நாங்கள் எங்களோட சர்வீஸை பண்ணுவோம் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். பார்த்தீங்களா, எங்களை மாதிரி இருக்கவங்கள பணியில் நியமனம் செய்யுங்க. அப்படி நாங்கள் பணியில் நியமனம் செய்யும் பொழுது குழந்தைங்களோட கல்வித்தரம் இல்லை, அந்த சமுதாயம் நல்லா வரும். சமுதாயம் நல்லா வரும்போது நம்ம மாநிலம் என்ன பண்ணலாம், முதல் இடத்துல கொண்டு வரலாம். கரூரில் இந்த கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி நடந்த ரோட் ஷோவில் நீங்கள் உங்களோட பார்வை எங்கள் மேலே படாதான்னு சொல்லிட்டு நான் சார்ட் பிடிச்சிக்கிட்டு நடு ரோட்டில் நான் நின்னேன். ஏன்னா எங்களோட 21,000 ஆசிரியர்கள், 21,000 குடும்பங்கள், அதில் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் 180 பேர் இருக்கும். எங்களோட அத்தனை பேர்த்தோட எதிர்காலமும் உங்களோட ஒற்றை கையெழுத்துல தான் இருக்கு. அன்னைக்கு நான் அந்த சார்ட் பிடிச்சிட்டு நிற்கும் போது நீங்கள் ஒரு பார்வை பார்த்தீங்க, அந்த சார்ட்டை உத்து பார்த்தீங்க. அன்னைக்கு அந்த சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னையே பார்த்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசமாக தெரியுது, யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்களே, அவங்க என்ன கோரிக்கை வச்சுட்டு இருப்பாங்கன்னு நீங்கள் யார்ட்டையாச்சும் கேட்பீங்கன்னு நான் நினச்சேன். ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து ஐயா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சாரோட பிஏவை நான் தொடர்ந்து நான் அப்பாயின்மெண்ட்டுக்காக டெய்லியும் அவருக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். அதேமாரி வாய்ஸ் நோட் போடுவேன்.
இது வரைக்குமே அடுத்த வாரம் தான் காலம் தாமதம் சொல்லிட்டு இருக்காங்க வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து எங்கள் கூட்டமைப்பு சார்பாக நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு எங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கல. எங்களை வந்து அந்த ஆட்சியாளர் மாதிரி இவங்களும் வந்து புறக்கணிக்கிறாங்களா? அப்போ எங்கள் நம்பிக்கை வந்து பொய்யாக்குறாங்களா? அடுத்ததாக இவங்க இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா தற்காலிக ஆசிரியர் முறைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. தற்காலிக ஆசிரியர் முறை அப்படின்னா என்னன்னா, இப்போது டிஆர்பி வந்து ப்ராப்பராக ஆக்சுவலாக டெட்டு வந்து எலிஜிபிலிட்டிங்கிறது வந்து இயர்லி 2 டைம்ஸ் நடத்தணும், அதுதான் வந்து ரூலு. ஆனால் அவங்க 2 டைம்ஸ் நடத்தலை. 13 வருஷத்துலேயே வெறும் 4 எக்ஸாம் தான் நடத்தியிருக்காங்க. அந்த நடத்தின 4 எக்ஸாம்லேயுமே ஒரு வேகன்சி கூட அவங்க ஃபில் பண்ணவே இல்லை. இந்த நிலமையில தான் இருக்குது. ஸோ இந்த 13 இந்த கேப்பில் வந்து ஜென்ரலாக ஒரு எக்ஸாம் நடக்கிறது அப்படின்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் அந்த கேப் தான் இருக்கும். அது வரைக்கும் கூட அந்த குழந்தைங்களோட கல்வி வந்து பாதிக்கக்கூடாதுன்னு ஒரு நல்லெண்ணத்தில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த டெம்பரவரி ஆசிரியர். ஆனால் அந்த டெம்பரவரி ஆசிரியரை வந்து 13 ஆண்டு காலமாக அவங்க நீடிச்சுக்கிட்டே போகிறாங்க. உண்மையாக அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய எங்களை தொடர்ந்து எக்ஸாம் அப்ளை பண்ண எழுது, மறுபடியும் சிவில் லிஸ்ட் வரும், வேலை போட மாட்டோம், மறுபடியும் எழுது, இன்னொரு எக்ஸாம் எழுது, இப்படி கடத்தி கடைசியாக 2024 இவ்வளோ வரைக்கும் 4 எக்ஸாம் எழுதிட்டீங்க. இதுக்கு மேலே உங்களை எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த 24 இருக்கிற நியமன தேர்வை பாஸ் பண்ணுங்கள், அதிலேருந்து நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறோம். நாங்கள் சரின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம அதை எழுதலான்னு அதையும் எழுதணும். கிட்டத்தட்ட 21,515 பேர் நாங்கள் இதில் பாஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதிலிருந்து இந்த எலெக்ஷன் டைமில் வெறும் கண் துடைப்புக்காக 2,400 பேர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வேக்கன்சி எங்கே இருக்க 20,000க்கு மேலே இப்போ வேக்கன்சி போயிட்டுருக்கு, 20,000 தாண்டி வேக்கன்சி போயிட்டுருக்கு. இன்னமும் அதை வந்து நிரப்புறதுக்கு யாருமே ஸ்டெப் எடுக்கல. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டை நீங்கள் கேட்டிங்களான்னா நாங்கள் வந்து ஒரு மினிஸ்டர் ஒரு எம்எல்ஏ இன்னும் யாரையுமே விடலை. அத்தனை பேருக்கும் ஒரு மனு கிடையாது, ஆயிரக்கணக்கான மனு கொடுத்துருக்குறோம். நாங்கள் ஒரு இடத்துலையும் மனு கலெக்டரேட்டில் வந்து வாரம் அந்த திங்கக்கிழமை கொடுப்பாங்க. அதுலேயும் நாங்கள் கொடுக்கும்போது வாரம் அவங்க என்ன சொல்லுவாங்க, அங்கே டீ சப்ளை பண்ணுறவங்க கூட எங்ககிட்ட கேட்குறாங்க எப்படி இது எங்களுக்கு தான் திருப்பி வரும்னு. அதுதான் நிலமை இருக்குது. எங்களோட மனு கூட அங்கே போய் சேரலைங்கிறது அதுக்கு மேலே நாங்கள் ஒரு மினிஸ்டர்ஸையும் எம்எல்ஏஸையும் நாங்கள் துரத்தி டயர்டாயிட்டோம். எல்லாரையுமே கேட்டிருக்கோம், எல்லாருமே வாக்குறுதி கொடுக்குறாங்க. பட் கடைசி வரைக்கும் அதுக்கான சொல்யூஷன் அவங்க கொடுக்கவே இல்லை. ஆனால் வாக்குறுதி வந்து உறுதியாக கொடுத்தாங்க, கண்டிப்பாக போடுறோம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சி வந்து நிரப்பக்கூடிய இடத்துல நாங்கள் தான் இருக்கோம். இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற லாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆன அத்தனை எக்ஸாமும் எழுதியிருக்கோம். ஒரு எக்ஸாமில் 5 எக்ஸாம் எழுதியிருக்கோம். 5 காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ணியும் கூட இப்படியே தான் இருக்காங்க. இதில் இன்னொன்று என்னென்னா அதிகப்படியாக கிட்டத்தட்ட 80%, 80லேருந்து 90% பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து அதிகப்படியாக விமென்ஸ்க்கு வந்து கோட்டா இருக்கிற ஒரே போஸ்ட் எதுனா இந்த டீச்சிங் போஸ்ட் தான். ஏன்னா அவங்க 1 to 5th வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க அவங்கள கேர் பண்ணணுங்கிறதுக்காக லேடி ஸ்டாஃப்ஸை அதிகமாக ஹையர் பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவும் வெறும் கோட்டா வந்து பேருக்கு மட்டும்தான் இருக்கே ஒழிய அதை யூஸ் பண்ணி எங்களுக்கு வேலை போடலை. வேக்கன்சி இல்லாதனால குழந்தைங்களோட கல்வித்தரம் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. இப்போ அது இத்தனை வருஷ காலமாக அவங்க வேக்கன்சி ஃபில் பண்ணாமல் வந்த தாமதத்தினால நடந்தது தான். இப்போ வந்து ஹையர் கிளாஸஸில் பசங்க நடந்துக்கிறாங்க இல்லைங்களா, டீச்சர்ஸையே அடிக்கிறது, கிளாஸ் ரூமில் நடக்கிற எல்லா விஷயமே போட்டுட்டு தான் இருக்காங்க மீடியாவில். ஸோ இந்த அளவுக்கான குளறுபடி நடந்ததுக்கு காரணமும் அதுதான். இப்போது இது மட்டும் இல்லாமல் தற்காலிக ஆசிரியர் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது. அப்போ ஹைகோர்ட் ஆர்டருக்கு எதிராக இத்தனை தற்காலிக ஆசிரியர் எங்கேருந்து வந்தாங்க? தற்காலிக ஆசிரியருங்கிறவங்க ஒரு ஸ்கூலில் யாரோ ஒருத்தர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம். இப்போ நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என்னோடய டிஸ்ட்ரிக்டில் என்னுடைய வில்லேஜில் ஹெச்எம் மட்டும்தான் பெர்மனன்ட் டீச்சர், மீதி அத்தனை பேரும் டெம்பரரி டீச்சர். இப்படி இருந்தால் ஸ்கூல் எப்படி டெவலப் ஆகும்? ஏன் அப்போ வேக்கன்சி இருக்குதுங்கிறதுனால தானே டெம்பரவரி டீச்சர்ஸை போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து எக்ஸாம் எழுதலை, குவாலிஃபைடாக டீச்சர்ஸ் இல்லை, நீங்கள் போட்டிங்கன்னா ஓகே, நாங்கள் குவாலிஃபைடு ஆகிட்டோம்ல, இப்போ எங்களை அப்பாயிண்ட் பண்ணலாம்ல அந்த பிளேஸில், எங்களோட பிளேஸ் தானே. அந்த ஆக்ஷனை வந்து கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் எடுக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணப்போ அது நிறைய இடத்துல வந்து நாங்கள் நிறைய அவமானப்பட்டிருக்கோம். எங்களுடைய மனுவை வந்து கொண்டு போய் சேர்க்க கூட எங்களால் முடியல. ஆனால் இதில் வந்து இவங்க வந்து எங்களோட ரிக்வெஸ்ட்டை எடுத்துக்கிட்டாங்க. எங்களோட மனுவை வந்து வெயிட் பண்ணி கூட வாங்கினாங்க. சொல்லப்போனால் போக்குவரத்து துறை அமைச்சர் கூட எங்களோட மனுக்காக எனக்கு அன்றைக்கி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் மனு கொடுக்கறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் அவர் எங்களுக்காக 5 நிமிஷம் வெயிட் பண்ணி அவரோட பிஸியான ஷெடியூலில் கூட எங்களுடைய மனு ரிசீவ் பண்ணாங்க. அதெல்லாம் எங்களுக்கு உண்மையாகவே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் இந்த மனுவை நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க, ஆனால் அதுக்கான எங்களுக்கு பலனை வந்து நீங்கள் சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அரசு தொடக்க பள்ளிகளில் 20,000க்கும் மேலே ஆசிரியர்களை பணி நியமனம் பண்ணாமல் இருக்காங்க.
13 வருஷமா எக்ஸாம் எழுதியுமே பாஸ் பண்ணி அவங்களுக்கு வேலை கிடைக்கல என்ற ஒரு அவல நிலைக்கு தான் இவங்க தள்ளப்பட்டு இன்னைக்கு இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இது வரைக்குமே திமுக அதிமுக ஆட்சியில கண்டுகொள்ளாத இவங்களோட இந்த பிரச்சனை புதுசா வந்திருக்கிற டிவிக்கு ஆட்சி கண்டுகொள்ளுமான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.